Hi friends, welcome to my channel. நான் லாஸ்ட் வீடியோல பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி மினி பேக், அழகா கியூட்டான மினி பேக் போடுறது எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த பேக் பாத்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் நாட் வச்சு ரன்னிங் வேர் வச்சு போடணும். பிகினர்ஸ்க்கு இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பெரிய கூடெல்லாம் போடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோல் தான் வரும் இந்த கூட போடுறதுக்கு. நான் 2 கலர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட். இந்த கூடைக்கு நான் 3.5 feet எடுத்திருக்கேன் அளவு. நான் அதை எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்றேன், பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்துட்டு ரெடி. இது மறுபடியும் இது ரோல் பண்றேன், திருப்பி இன்னொரு ரோல் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் போடும், ஏன்னா நம்ம 3.5 feet தான் எடுக்க போறோம். இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு எல்லோல 6 wires கட் பண்ணோம். இந்த கிரீனுக்கு பதில் நான் வேற ஒரு கலர் கொடுக்க போறேன், பிங்க். அது வந்து பாத்தீங்கன்னா 8 கலர் கட் பண்ணோம். இப்ப நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லோல 6 கலர் கட் பண்ணிட்டேன். பிங்க்ல 8 ஒயர் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒயருமே நம்ம ஈக்குவலா மடிச்சு வச்சுக்கணும். வாங்க இது ரன்னிங் ஒயர்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் நாட் முதல்ல எப்படி போடணும்னு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒயர் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இன்னொரு ஒயர் எடுத்து இதுல இப்படி போட்டு கீழே இருக்க ஒயரை மடிச்சுட்டு இங்க ஒரு லூப் மாதிரி தெரியுதுங்களா, அதுல வந்து இந்த ஒயரை விட்டு 4 பக்கமும் டைட் பண்ணிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்ப ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல ஈக்குவலா, அதே அளவு இப்படி எடுத்துட்டு இங்கே மடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நட் போட போறோம். சின்ன ஒயர்ல சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த லூப்புக்குள்ள விட்டு 4 பக்கமும் டைட் பண்ணணும். இப்ப நம்ம போட்டு பழகும் போது ஓகே. இப்ப நம்ம வந்து கூட போடுறோம் இல்லையா, எல்லா பக்கமும் ஈவனா இருக்கான்னு பாத்துக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் பெருசா இருக்கு பாருங்க, அதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி லூஸ் பண்ணி திருப்பி இப்படி இழுத்து விட்டீங்கன்னா சரியாயிடும். இப்படி ஈவனா இருக்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஹைட் போட்டுட்டே வரும்போது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஒயர் அதிகமா இருக்கும், ஒரு பக்கம் கம்மியா இருக்கும். அப்ப ஹைட் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நீங்க இப்ப பேஸ் ஃபர்ஸ்ட் லைன் போடும்போதே ஈவனா இருக்கான்னு பாத்துக்கணும். இப்ப நான் 2வது ஒயர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போறேன். ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சு நாட் டைட் பண்ணணும். எல்லா ஒயரையும் ஈவனா இருக்கா பாத்துக்கோங்க. தேர்ட் நாட்டு
இப்போ இதுல 3 ஒயர் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற பிங்க் எல்லாமே இதில் அட்டாச் பண்ண போறேன். இதுலயே 2 சைடு ஈவனா இருக்கா பார்த்துக்கோங்க. நான் 8 ஒயரும் அதே மெத்தட்ல ஜாயின் பண்றேன். பிகினர்ஸ் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் நீங்க போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா போட்டுடலாம். இப்போ பிங்க் 8 அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லோ கலர் அட்டாச் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைமும் எல்லாமே ஈவனா இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சரி பண்ணிக்கோங்க. நான் வச்சிருக்க 14 ஒயரை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேஸ்ல இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன். இது லாஸ்ட்ல ரன்னிங் ஒயர் எப்படி கட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஒயர் அளவு வச்சு கட் பண்ணிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைனுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் வந்து எத்தனை லைன் போட போறோம்னா 5 லைன் போட்டிருக்கேன். இல்லை அந்த 5 லைன் எப்படி போடணும்னா, இது ஃபர்ஸ்ட் லைனா இந்த சைடு இன்னும் 2 லைன், இந்த சைடு ஒரு 2 லைன், அப்படி போட்டாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க ஒரே சைடு போட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஒயர் அதிகமா இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாயிடும். இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்றேன். செகண்ட் லைன் போட்டுட்டு ஈவனா இருக்கான்னு பார்க்க வேண்டாம், டைட்டா மட்டும் போட்டுக்கிட்டே வாங்க.
உங்களில் சில பேருக்கு இது மாதிரி கட் பண்ணி போட தெரியும், ஆனால் சில கூடைக்கு மெஷர்மெண்ட் தெரியல, இல்லை இந்த மாடல் கூட எனக்கு போட கற்றுக்கணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது லைன் போட்டாச்சு. இந்த ஒயர் அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிடுவோம். இப்போ தேர்ட் லைன் போடலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த கூடை போடுறது ரொம்ப கஷ்டம், ஐயோ எனக்கு எப்படிப்பா போட தெரியும், அது போட தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் பேசிக் நான் போட கற்றுக்கிட்டு நான் சொன்ன மெத்தடில் ஒயர்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். சின்ன கூடை போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களால் பெரிய கூடை வந்து அந்த ஒயர் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் இழுத்து போடுறது கஷ்டம். அது நீங்கள் சின்ன கூடையில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னாலே வந்துடும். மூணு லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே அளவு ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு 2 லைன் போட்டோம் இல்லையா, இப்போ அப்படியே திருப்பி இந்த சைடு இன்னும் 2 லைன் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக 5 பேஸ் வந்துடும். இது சின்ன கூடன்றதால இந்த அளவு அகலம் போடும். இந்த கூடை பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் பெஸ்ட் சாய்ஸ். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க குழந்தைக்கு பர்த்டேக்கு 50 கூடை கேட்டிருக்காங்க இதே மாடலில். சின்ன கூடைன்றதால சீக்கிரமாக போட்டுடலாம்.
இப்போ லாஸ்ட் லைன் போட போறேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கு. இந்த கூறுக்கே இதே அளவு நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் போடுறதுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல, கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் 5 முடிச்சாச்சு. வயர் இப்போ கட் பண்ணலாம்.